அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதையை நமக்கு யார் சொன்னதுன்னா குமார் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் இந்த கதையை நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய திகில் சம்பவங்கள் உங்களுக்கு தேடி வரும். அது போக ரியல் லைஃப்பில் கோஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கிராமத்தோட பேர் சொன்னா அது நெகட்டிவிட்டியா பரவிருங்கிறது காரணத்தினால நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த கிராமத்தோட பேரை வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கிராமத்துக்கு போறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு மெயின் ரோட்ல போறது, இன்னொன்னு ஒரு ஒத்தேடி பாதையில போறது. அந்த ஒத்தேடி பாதையை யூஸ் பண்ணி போனா நம்ம மெயின் டவுனுக்கு ரொம்பவே சுலபமாவே போயிடலாம். ஆனா மக்கள் யாருமே 9 மணிக்கு மேல அந்த ஒத்தேடி பாதையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா அந்த ஒத்தேடி பாதையில நைட்டு 9 மணிக்கு மேல ரொம்பவுமே அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள ஃபுல்லா பரவி இருக்கு. ஸோ யாருமே நைட்டு 9 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. குமாருங்கிற நம்ம சப்ஸ்கிரைபரும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான். அந்த கிராமத்துல இருக்கும்போது அவருக்குமே தெரியும் இந்த மாதிரி 9 மணிக்கு மேல யாருமே அந்த சைடு போக மாட்டாங்க, இந்த மாதிரி அமானுஷம்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட இந்த அமானுஷம் பேய் இதுலெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இவரோட பள்ளி பருவம் முடியுது. ஒரு 4 வருஷம் கழிச்சு கல்லூரிக்காக கோயம்புத்தூருக்கு போறாரு. கோயம்புத்தூருக்கு இவர் மட்டும் போல, அவர் கூடயே சின்ன வயசுல இருந்து படிச்ச அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் போறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய கல்லூரி படிப்புக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ கல்லூரியில நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றான்னா, குமார் அவனுடைய ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஊர்ல இந்த மாதிரி அமானுஷம் இருக்கு, நைட்டு 9 மணிக்கு மேல யாரும் வெளியே வர மாட்டேங்காங்க, இது என்னது அப்படி இப்படிங்கிறத பத்தி கேட்கும் போதுதான் இந்த கதையே வெளியே வருது. அதாவது என்ன ஆச்சுன்னா 1999ல அதே கிராமத்துல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் பணக்கார ஃபேமிலி. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவளோட அத்தை மாமா வீட்டில் தான் வளர்றா. அத்தை மாமானா அவங்க அப்பாவோட தங்கச்சியோட வீட்டில் தான் வளர்றா. அப்படியே அந்த பொண்ணு வந்து அதே ஊர்ல இருக்க இன்னொரு பையனை வந்து லவ் பண்றாங்க. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கும் தெரியும், பையனுக்கும் தெரியும். ஆனாலும் யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தேடி பாதை சொன்னேன் தெரியுமா, அந்த ஒத்தேடி பாதையில் மிகப்பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று உண்டு. அந்த புளிய மரத்துக்கு கீழே நின்று இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், என்னோட அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது, நான் பெங்களூரில் வேலைக்கு போகிறேன், அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கே நல்லா சம்பாதிச்சு நானே வந்து பொண்ணு கேட்குறேன், உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எங்கள் குடும்பம் வந்து வசதியான குடும்பம், அதுவும் ரொம்ப ஜாதி பார்க்குற குடும்பம், ஸோ தயவு செஞ்சு நம்மளை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்ம ஓடி போயிடும் அப்படிங்க. ஆனால் என்னெல்லாமோ பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டான் அந்த பையன். ஸோ இப்படி அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியாமல் கடைசியாக அந்த பையனை கெட்டி பிடிச்சிடுறான். இந்த மாதிரி கெட்டி பிடிச்சி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அந்த பொண்ணோட தூரத்து சொந்தமான ஒரு பையன் அந்த இடத்துல பார்த்துடுறான். பார்த்து உடனே என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட அத்தை கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிடுறான். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையன் கூட நைட்டு இந்த டயத்தில் புளிய மரத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா, கெட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பொண்ணோட அத்தை இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. நீ வேற ஜாதி பையனை போய் லவ் பண்ணுறியா, இந்த மாதிரி குடும்ப மானத்தை கேவலப்படுத்துற, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடித்து வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தோழிகள்லாம் வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணால் அந்த பையனை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, அந்த பையன் சொன்ன மாதிரியே பெங்களூருக்கு வேலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து இந்த செய்தியை மட்டும் சொல்லாமல், உனக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்போதான் அந்த பொண்ணுக்கே தெரியும் இன்னும் 1 வாரத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. நேரம் அவங்க அத்தை கிட்ட போய் சண்டை போடுறா, எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், யார் அந்த மாப்பிள்ளை, எனக்கு எப்படி மாப்பிள்ளை யாருன்னே சொல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்படி இப்படின்னு பயங்கரமா அந்த பொண்ணு கத்துறா. அப்போ அவங்க அத்தை சொல்றாங்க, நாங்க வந்து மணமேடையில கூட்டு வைப்போம், நீ உட்கார்ந்து கழுத்தை நீட்டுறது மட்டும்தான் உன்னுடைய வேலை, நீ வந்து எதுவுமே பேசக்கூடாது, நாங்க சொல்றத மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி வீட்டுல அடைச்சு வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த பையன் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். 1 வாரம் தாண்டுது. 1 வாரம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க. மறுநாள் கல்யாணம், முத நாள் ராத்திரி நிச்சயதார்த்தம். இந்த பொண்ணின் விருப்பமே இல்லாம கட்டாயத்தின் பேர்ல இந்த பொண்ணை மணமேடைக்கு ஏத்துறாங்க. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத, இந்த பொண்ணு கூட எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை இடத்துல உட்கார்ந்து இருக்குது அந்த பொண்ணோட மாமா, அதாவது அந்த பொண்ணோட அப்பாவோட தங்கச்சி
கட்சியோட மாப்பிள்ளை தான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தன்னோட வயசுல பல மடங்கு மூத்தவரை இவளுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண பிளான் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு துளி அளவும் இஷ்டம் இல்லை. ஆனால் நிச்சயதார்த்தம் முடியுது. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பா அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. இந்த அத்தை மாமாவை மட்டும் தான் நம்பி இந்த பொண்ணு இருந்திருக்கா. பல கோடி சொத்து வேற இருக்கு. ஸோ என்ன பண்ணனே தெரியாம நிச்சயதார்த்தம் முடியுது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட ஓடி போய் ரூமை பூட்டுறா. அப்போ ரூமை பூட்டும் போது அவங்க ஃபேமிலியில என்ன நினைச்சிட்டாங்க, சரி இவ போய் பூட்டினா பூட்டிட்டு போறா, இவளால வெளியே போக முடியாதுல்ல, இவ வெளியே போனாதானே இவ எதனால பண்ண முடியும், ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கட்டும், காலைல இவளை எப்படியாவது வலுக்கட்டாயமா கூட்டு வந்து தாலி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தை பிளான் பண்றாங்க. கடைசியில காலையிலயும் ஆகுது. காலையில ஆகும்போது எல்லாரும் குடும்பத்தோட வந்து கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு எந்திக்கவே மாட்டிக்கா. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு அதே இடத்துல தூக்கு மாட்டி தன்னுடைய உயிரை விட்டுட்டா. இந்த விஷயம் பெங்களூர்ல இருக்க அந்த பையனுக்கு தெரிய வந்து அந்த பையன் ஊருக்கு வாரான். பல மாசங்களா குடிக்க அடிமையாகி ஒரு மாதிரி பைத்தியக்காரை மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். இப்படியே பல மாசங்கள் போனோட்டி நான் ஒரு புளிய மரம் சொன்னேன் தெரியுமா ஸ்டார்டிங்ல, அந்த புளிய மரத்துக்கு முன்னாடி சரக்குல விஷத்தை கலந்து குடிச்சு அதே இடத்துல அந்த பையனும் இறந்து போறான். இப்படி இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் அந்த புளிய மரத்து சைடு 9 மணிக்கு மேல போனாலே அமானுஷமான சத்தங்கள் கேட்குது, யாரோ 2 பேரும் சிரிச்சு கலகலன்னு பேசுற மாதிரி கேட்குது, இவங்க 2 பேரோட உருவத்தையுமே நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊர் மக்கள் சொன்னோட்டி தான் இந்த மாதிரி 9 மணிக்கு மேல யாருமே போகாம இருக்க காரணம் அப்படிங்கிறத அவன் ஃப்ரெண்டு வந்து யார்கிட்ட சொல்றான், குமார்கிட்ட சொல்றான். ஆனா குமாருக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லை. ஸோ இப்படி நாட்கள் போகுது. குமார் தன்னுடைய காலேஜை முடிக்கிறான். முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றான். சேர்ந்தோட்டி அந்த கம்பெனியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே திருநெல்வேலியில் நடக்கிற அவங்களோட கிராமத்து கொடை விழாக்கு கூட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே அங்கே உட்கார்ந்துருக்காங்க. கிராமத்தின் காவல் தெய்வம் எல்லாத்துக்குமே தெரியும் கருப்பசாமி. ஆனால் அந்த கொடை விழா முடிஞ்ச மறுநாள் கருப்பசாமியை கொண்டு போய் காட்டில் வைக்கிறது தான் அந்த ஊரோட வழக்கம். இப்படி கொண்டு போய் காட்டில் வச்சோட்டி ஒரு 2 நாளைக்கு ஊரில் வந்து காவல் தெய்வத்தோட பவர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஐதீகம் உண்டு. அதனால ஊர்ல நைட்டு 7 மணிக்கு மேலேயே யாருமே வெளியே போக மாட்டாங்க. ஆனா குமாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மச்சான் குடிக்க போலான்டா, எங்கேயாவது குடிக்க கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வீட்டில் யாருக்கும் தெரியாம குமார் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு குடிக்கிறதுக்கு ஒரு பம்பு செட்டுக்கு போறாங்க. அங்க போய் குடிச்சிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த புளிய மரத்து கதை வந்து வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டே என்னடா உங்க ஊர்ல இப்படிலாம் பயங்கரமான விஷயம்லாம் இருக்கா, போய் பாப்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஏன்னா ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேணாண்டா பேய் விஷயத்துல விளையாடாதா, அமானுஷ விஷயத்துலலாம் விளையாடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு சைடு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், வாடா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே என்ன ஆகுது, நேராக அவங்க புளிய மரத்தை அடிக்க போறாங்க. அங்க பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு ஆளு குடிச்சிட்டு இருக்கான். அப்போ இவங்களுக்கு பயம் போயிருது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் இங்க குடிச்சிட்டு தான் இருக்கான். ஸோ அவருக்கு பக்கத்திலேயே உட்காந்து இவங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிச்சோட்டி அவர் ஒரு சைடு இருந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் தலையை குனிஞ்ச மாதிரியே இருக்காரு, நிமிரவே இல்லை. இவங்க 2 பேரும் நார்மலாக இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அந்த பேய் கதை எல்லாத்தையும் பேசும்போது சொல்கிறாங்க, நான் மட்டும் அந்த நேரத்தில் என் ஊரில் இருந்திருந்தேன்னா இவங்க 2 பேரையும் நானே எப்படியாவது சேர்த்து வச்சுருப்பேன், இந்த மாதிரி 2 பேரும் தற்கொலையே பண்ணியிருக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லி என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் நல்ல போதையாக வராங்க, மட்டை ஆயிட்டாங்க. மட்டை ஆனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடியுது. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி குமார் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புளிய மரத்துக்கிட்ட நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குமார் சொன்னான்னு சொன்னிட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் நேராக புளிய மரத்துக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. நல்ல குடி போதையில் 2 பேரும் அங்கே மட்டையாகி கிடக்குறாங்க. ஸோ உடனே 2 பேரையும் இழுத்துட்டு வந்து வீட்டில் குமாரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி அவங்க அப்பா அடிச்சிட்டாரு. நீ எப்படி அப்படி பண்ணலாம், அங்கே போகலான்னு சொல்லிட்டு. இதனால கோபம் அடைஞ்ச குமார் உடனே அவனுடைய பெட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரவும் இல்லை, ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளாகவே குமாருக்கும் சரி அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ரொம்பவும் வயிறு வலி, வாமிட், காய்ச்சல் அப்படின்னு அவங்களுக்கு மாற உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா இந்த மாதிரி உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்குது, நீங்கள் எடுக்கிற ஃபுட்டும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி டேப்லெட்டை கொடுக்குறாங்க. ஆனால் 1% கூட எதுவுமே ஜுரமாக இருக்கட்டும் எதுவுமே குறைய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து இதை சொல்கிறான். அவங்க அம்மா கிட்ட சொன்னட்டி அவங்க அம்மாக்கே தோணிருக்கு என்னமோ ஆயிருக்கு நம்ம பையனுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு. அவங்க அப்பா வந்து தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, நீ வீட்டுக்கு வா, நான் பண்ணது தப்பு தான் சொல்லி அவங்க அப்பாவே பேசினதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வராங்க.
இவங்க வீட்டுக்கு வந்தோட்டி ஒரு வைத்தியரோட வீடு இருக்கு பக்கத்துல, அந்த வைத்தியர் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வைத்தியர் வீட்டுக்கு போனோட்டி குமார் வந்து ஒருத்தர் போட்டோல பார்த்துருக்கான். யாரன்னா அந்த பாய்சன் குடிச்சு இறந்து போனார் தெரியுமா, அந்த பொண்ணோட காதலன். அந்த காதலனை போட்டோல பார்த்துருக்கான். அப்போ இது யாருன்னு கேட்டோட்டி இந்த மாதிரி புளிய மரத்துக்கிட்ட இவனை தான்ப்பா எல்லாரும் சொல்றாங்க, என் பையன் தான் இவன்னு சொல்லி அந்த வைத்தியர் பேசியிருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே தான் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா புளிய மரத்து அடியில ஒருத்தர் அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்தாருமா, அது இவர் தாம்மா, இவருக்கு பக்கத்துல உட்காந்துதாம்மா நாங்களும் குடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அப்போதான் அவங்க அம்மாக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்ம பசங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து குமாருக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாள் ஆத்மா அமானுஷ்யம் எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாத குமாருக்கு அப்போதான் நம்பிக்கையே வருது. இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், நான் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அந்த 2 காதலர்களையும் சேர்த்து வச்சிருப்பேன், அவங்கள வாழ வச்சிருப்பேன் அப்படிங்கிறத அவன் சொன்னனால அந்த 2 ஆத்மாவையும் அவனையே பின்தொடர ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியார் வந்து சொல்றாரு. ஏன்னா இவருக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா நேராக ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போயிட்டாங்க. அந்த சாமியார் இந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஊர்ல உள்ள குலதெய்வத்துக்கு போய் அங்க உள்ள கருப்பனுக்கு படையல் போட்டு சுருட்டு வச்சு சாராய வச்சு வழிபட்டு அந்த பேயின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கம்மியாச்சான். இந்த உண்மை சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாதிய வெறியினால ஒரு காதலர்களை பிரிச்சதுனால அந்த காதலர்கள் ஒரு கிராமத்திலேயே இன்னமும் அமானுஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? குமாருங்கிற ஒரு ஆளு அமானுஷமே நம்பாம இருக்கிற ஒரு ஆளு அமானுஷத்தால் எப்படி பாதிக்கப்பட்டாரு, இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா இதோட முழு டீட்டெயில்ஸ் நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. இதே மாதிரி நிறைய அமானுஷமான திகில் கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையிலேயோ உங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வாழ்க்கையிலேயாவது திகில் சம்பவம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட பகிரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுல வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கதையையும் நம்ம சேனல்ல போடலாம். இன்னொரு திகிலான அமானுஷமான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வணக்கம்.